ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்த உலகத்துல எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ஸ்னு சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. தீபாவளி, கிறிஸ்மஸ், அந்த மாதிரி சில ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம சொல்லிட்டு போகலாம். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி 1992 ஒரு கிறிஸ்மஸ் வந்துச்சு. டிசம்பர் 25. உலகத்துல எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஒரு ஸ்பெஷலான தினமா இருந்தாலும், ஒரு ஹாலிடேவா இருந்தாலும், கிறிஸ்டியன்ஸ்க்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அங்க சர்ச்சுக்கு போவாங்க, ஃபேமிலியோட போவாங்க, ஃபேமிலி டைம், அவங்களோட தி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்மஸ் சொல்லலாம். கரெக்டா? அப்படி எல்லாருமே சர்ச்சுக்கு போய் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த 1992 நடந்த கிறிஸ்மஸ் தமிழ்நாட்டிலும் எல்லா கிறிஸ்டியன்ஸும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பையன் உட்கார்ந்து விம்பி விம்பி அந்த நாள் நைட்டு ஃபுல்லா அழுதுருக்காங்க. ஒரு கிறிஸ்டியன் பையன். யார் அந்த பையன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட டெபியூட்டை தமிழ்ல உருவாக்குன விஜய் சந்திரசேகர், ஜோசப் விஜய் சந்திரசேகர். இன்னைக்கு விஜய் 62, தளபதி 62ங்கிறது ஒரு தனி ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. ஆனா 26 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாள் நைட்டு ஃபுல்லா விஜய் அழுததற்கான காரணம் என்ன? இந்த விஜயோட ஒரு சைடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த சின்ன வயசுல எல்லாம் தியேட்டருக்கு கூப்பிட்டு போறதுனா எப்பவுமே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அண்ட் அதர் விஷயம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கிறது இந்த ஃபேன் ரைவல்ரி. அங்க சைடு தல, அஜித் அவங்களுக்கு கூட இருக்கிற ஒரு ரைவல்ரிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஹூ இஸ் திஸ் விஜய்? ஹவு விஜய் பிகேம் தளபதி விஜய், ஒரு இளைய தளபதி விஜய் அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம விஜயோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி, இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லாம, ஒருத்தங்க மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்களை குறை சொல்றது எவ்வளவு நாள் ஈஸி. ஆனா அதுக்காக அவங்க ஏறி வந்த பாதையை நம்ம மறந்துடக்கூடாது. கரெக்டா? அவங்க ஏறி வந்தது எந்த பாதை அப்படின்னு சொல்றப்போ அதுல இருந்து 1-2 லெசன் நம்ம ஏதோ ஒன்று கத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பாதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். அதே நேரத்துல தமிழ் சினிமாவை பத்தின 1-2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். மால்கம் கிளாட்வெல் அவுட்லேயர்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அதுல அவங்க ஒரு மனுஷன் வந்து எந்த வருஷம் பிறக்கிறாங்கிறது, அவன் எந்த வேலையில இருக்காங்கிறது வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறது வந்து தமிழ் சினிமாவோட மர்ஜ் பண்ணி அடுத்து பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஜய் அந்த 1992 நைட்டு உட்காந்து அவ்வளவு விம்பி டிசம்பர் 25 நைட்டு அங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட் அழுதுட்டு இருந்தாங்கிறத சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1974ல இருந்தே ஆரம்பிப்போம். அது என்ன வருஷம் கேக்குறீங்களா? அந்த வருஷம் தான் விஜய் பிறக்கிறாங்க. பிறக்கிறது ஒரு டைரக்டருக்கும் ஒரு பிளேபேக் சிங்கருக்கும் ஒரு சினி பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியில தான் பிறக்கிறாங்க. பிறந்து சின்ன வயசுல இருந்து பயங்கர வாயாடி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நார்மலான ஒரு பையன் மாதிரி தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. குறும்பு பண்ணிட்டு ரொம்ப நார்மலான பையனா தான் இருக்காங்க. பட் அப்படி இருக்கிற இந்த விஜய்க்கு வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி இந்த டிபிக்கல் தமிழ் சினிமால காமிக்கிறாங்கன்னா ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு காமிக்கிற மாதிரி ஒரு தங்கச்சியும் பிறக்கிறாங்க. இந்த தங்கச்சி பிறந்ததுக்கு அப்புறம் அதிகமா பாசமா இருந்த விஜய் இருந்துகிட்டு ரொம்பவே குறும்புத்தனமாவும் இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த தங்கச்சி இறந்தும் போயிடுறாங்க. இந்த ஒரு தருணம் விஜயோட யங் ஏஜ்ல பயங்கரமா பர்சனல் லைஃப்ல பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் மோடுக்குள்ளேயும் போயிருக்காங்க. இந்த டிப்ரெஷன் மோடுக்குள்ள போன விஜய் வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷமா ஆடிட்டு இருந்த ஒரு விஜய், குடும்பத்தனமான விஜய் அப்படிங்கிறவன் இவன் வந்தா வந்து ஓரமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மாதிரி ஒரு பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஹி இஸ் a very young child. கரெக்டா? சோ அமைதியா போய் ஓரமா உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற இந்த விஜய் வந்து எப்படியாவது அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது இறந்து போனாங்க நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுவும் கூட பிறந்த தங்கச்சி இறந்து போறதால ஒரு சின்ன பையனால ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரான அவங்க அப்பா இருந்துகிட்டு ஒரு படத்துல வந்து அவங்களை காஸ்ட் பண்றாங்க. சோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கிற பையனை வெளியே கொண்டு போய் சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாங்கிறதுக்காக, அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக மூவிஸ்ல எல்லாம் நடிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இன்ட்ரோடியூஸ் ஆறாங்க. பட் என்னதான் வந்து மூவி செட்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பர்சனல் லைஃப்ல அமைதியா இருக்கிற இந்த ஒரு பையன் இருந்துகிட்டு அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசு இருக்கிறப்ப வந்து திடீர்னு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் லயோலா காலேஜ்ல சென்னையில படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுல இருந்தே வந்து விஜய் வந்து ஒரு அமைதியா இருக்கிற ஒரு பையன் இருந்துகிட்டு மனசுக்குள்ள திடீர்னு ஒரு ஆசை. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு சின்ன கனவுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல நம்மள இந்த லார்ஜர் தன் லைஃப் ஆக்டர்ஸ் வந்து கண்ணு முன்னாடி பாக்குறப்போ நம்மளும் ஒரு நாள் அந்த மாதிரி ஆகணும்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. கரெக்டா? நிறைய பேருக்கு ஒரு டைம் இந்த டப் ஸ்மாஷ் டிக்டாக்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறது காரணம் நம்மள நாமளே ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிறது, நம்மள நாமளே வந்து ஒரு ஆக்ட்ரஸ் நினைச்சுக்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் இப்போ ஃபேமஸா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் வந்து யோசிக்க தோணுது. நான் ஏன் ஆக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை திடீர்னு வர ஆரம்பிக்குது. இதை போய் வீட்டுல போய் சொல்றாங்க. பையன் வந்து இதை போய் சொல்றப்ப அவங்க அப்பா இருந்துகிட்டு யோசிச்சுட்டு மேலேங்கிலேயே பார்த்துக்கிட்டு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. பட் கோவத்துல அந்த பையன் விஜய் அப்படிங்கிற அந்த பையன் இருந்துகிட்டு அப்ப வந்து உடனே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு கிட்ட இருக்கிற ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்க போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சு காதை துருவி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு உனக்கு என்னதான் சினிமாவை பத்தி தெரியும்? இது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங். நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கும், நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. இட்ஸ் வெரி கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் அதோட டார்க் சைடும் இருக்கு. அதுக்கெல்லாம் நீ ரெடியா இருக்கியா அப்படிங்கறத கேட்கிறப்ப எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு அந்த பையன் இருந்துகிட்டு நான் பண்ணிடுவேன்
பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த பையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஓகே உனக்கு என்ன தெரியும், நீ நடிச்சு காமி அப்படின்னு சொல்றப்போ அண்ணாமலை படத்துல இருக்கிற ஒரு சீனை வந்து அந்த பையன் வந்து வீட்டுல இருக்கிற ஒரு பொம்மை வேகமா தூக்கிட்டு வந்து கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் எனாக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இங்க பாருங்க இப்படி எல்லாம் நடிப்பேன்னா நினைச்சு காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா எப்ப பார்த்தாலும் அமைதியா இருப்ப, இவ்வளவு நல்லா நடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. அந்த படம் தான் நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். 1992 டிசம்பர் மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாருக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கரெக்டா அந்த பையனுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்தா ஆடியன்ஸோட விமர்சனங்கள் எல்லாமே 0 அப்படின்னு இருக்குது. இந்த கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரிவ்யூவர்ஸோட விமர்சனம் எல்லாமே 0 அப்படின்னு இருக்கு. இன்னைக்குதான் யூடியூப் ரிவ்யூ எல்லாம் இருக்கு. பட் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து புக்ஸ்ல தான் வந்து ரிவ்யூஸ் எழுதுவாங்க. இந்த மேகசின் விகடன், அப்புறம் வந்து இந்த வாரமலர், அப்புறம் வந்து குமுதம், இந்த மாதிரி மேகசின்ஸ்ல ரிவ்யூ வரப்போ குமுதம் மேகசின்ல வந்து எழுதுறாங்க, இந்தலாம் ஒரு ஆளு இவங்க எல்லாம் நடிக்க வந்துட்டாங்க, இவங்களெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ரிவ்யூ எழுதப்படுது. அப்பா டைரக்டரா இருக்கிறதுனால மட்டுமே வந்து உள்ளுக்குள்ள நடிக்க வந்துடுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்குள்ள ஒரு டாக் உருவாகுது. மனம் உடைஞ்சு அந்த பையன் அன்னைக்கு நைட்டு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு அழுது வெம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா படம் டிசம்பர் 4 ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 25 நைட்டு ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான நெகட்டிவ் டாக் அப்படின்னு தெரிஞ்சவொடனே விரும்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஒரு தருணம் he is making a promise to himself. என்னானாலும் பரவாயில்ல, மறுபடியும் முயற்சிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா லைஃப்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சக்சீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா படம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில படங்கள் ஹிட் ஆகுது, சில படங்கள் ஃபிளாப் ஆகுது. எல்லாமே போயிட்டே இருந்தாலும் 12 வருஷம் ஹார்ட் ஒர்க் கழிச்சு யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷங்கிறது இட்ஸ் வெரி வெரி லாங் டைம். 12 வருஷம் கழிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒருத்தங்க கமர்ஷியலா ஹிட் ஆறாங்களோ அதை சொல்றதுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பிளாக் பஸ்டர் ஆகிற படம் வந்து 12 வருஷம் கழிச்சு கில்லி அப்படிங்கிற படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. பட் அது வரைக்கும் அந்த 12 வருஷம் ஜேர்னி வந்து எவ்வளவு க்ரூவலிங்கான ஜேர்னியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ விஜயோட சக்சஸ்க்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவி, சேட்டலைட் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய கனவுகள் இருக்கும். பட் நம்மள சில பேருக்கு மட்டும்தான் வந்து நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி அமையும். இந்த கேபிள் டிவி அப்படிங்கிறதுக்கும் விஜயோட சக்சஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? விஜயோட சக்சஸ் மட்டும் இல்ல, அந்த சைடு அப்படியே அஜித்தோட சக்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. கேபிள் டிவியோட சக்சஸும் இங்க விஜய் அஜித் அப்படிங்கிற 2 பேரும் சக்சீட் ஆனதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. தமிழ் சினிமாவை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆரும் சிவாஜியும் வந்து ஒரே காலகட்டத்தில் பிறந்தவங்க, ரஜினியும் கமலும் ஒரே காலகட்டத்தில் பிறந்தவங்க, விஜயும் அஜித்தும் ஒரே காலகட்டத்தில் பிறந்தவங்க, சிம்புவும் தனுஷும் ஒரே காலகட்டத்தில் பிறந்தவங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து சில வருஷம் வித்தியாசம் தான் இருக்கும். எக்ஸப்ட் அங்க எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி தவிர மத்தவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சில வருஷம் தான் வித்தியாசம் இருக்கும். எல்லாருமே ஒரே நேரத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா வரும். இப்படி 1970ஸ்ல பிறந்த விஜய்க்கும் அஜித்துக்கும் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, சன் டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் தான். இந்த சேனல் வந்து 1993 பிறகுது. யோசிச்சு பாருங்க, விஜய் இஸ் மேக்கிங் ஹிஸ் டெபியூட் இன் 1992. சன் டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து 1993 வருது. நம்ம 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், இல்ல 2000 கிட்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு ஆக்டரை பிடிக்கும் இல்ல பிடிக்காதுன்னு ஜட்ஜ் பண்றது வந்து தியேட்டர்ல போய் பாக்குறது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது கிடையாது. நம்ம சண்டே சாயங்காலம் உட்காந்துக்கிட்டு யாரை பாக்குறோமோ அவங்க என்ன பண்றாங்கிறத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். சன் மியூசிக்ல என்ன பிளே ஆகுதுங்கிறத அதிகமா நோட் பண்ணுவோம். சன் டிவில, கே டிவில, இல்ல இசை அறிவியல் என்ன ஓடுதுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். விஜய் டிவில என்ன படம் ஓடுதுங்கிறத வச்சுதான் ஃபேமிலி ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். விஜய் ஒரு சைடு அவங்களோட கான்ஸ்டன்டான ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த கேபிள் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வரைக்கும் ஒரு ஆக்டர் வந்து ஆடியன்ஸோட மனசுல போய் பிடிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. இவங்களுக்கு அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு பாத்தை உருவாக்கி கொடுக்குது. ஏன்னா அவங்க கரெக்டா 20 வயசு இருக்கிறப்பதான் கேபிள் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. கரெக்டா? அதை வச்சு அவங்க உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவு அவமானங்கள். நீங்க ஒரு 90s கிட்ட இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மொத்த கதையை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி நெகட்டிவ் கிரிட்டிசிசம் 1000 இருக்கும். ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. சோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி சில டைம்ஸ் கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு வேற நடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை கிராக் பண்ணி அதே மாதிரி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சா இதை தவிர வேற எதுவும் நடிக்க தெரியாதுன்னு சொல்லி கிரிட்டிசிசம். வேற ஏதாவது ட்ரை பண்ணோம்னா இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி கிரிட்டிசிசம். வேற ஏதாவது சொல்லி சக்சீட் ஆயிடுச்சுன்னா இதை தவிர வேற எதுவும் தெரியாது மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்கன்னு கிரிட்டிசிசம். இதுக்கு நடுவில் அரசியல் பிரச்சனைகள் வேற, அரசியல் ஆம்பிஷன்ஸ் வேறன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும்
1992ல அன்னைக்கு அழுதுட்டு இருந்த அந்த பையன் இருந்துகிட்டு இன்னைக்கு விஜய்னு சொன்னாலே அதை பாக்குறதுக்காகவே 4 பேர் வர்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஹிஸ் ஓன் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டெடிகேஷன் அண்ட் மறுபடியும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தா மக்கள் ஒரு காலத்துல அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை. உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கோல் இருக்கும். இப்ப நீங்க எல்லாருமே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இதை வந்து விஜய் கிட்டயுமே ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சக்சீட் ஆனதுக்கு காரணம் உங்க அப்பா தானே, அதை வச்சுதானே நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ விஜயும் அதுக்கு ஒரு இன்டர்வியூல ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஒரு பழைய இன்டர்வியூ நான் பார்த்து அதுல சொல்றது, அவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட மறுபடியும் ஷேர் பண்றேன். இங்க ஒரு அப்பாவுக்கு வந்து வசதியா இருந்தாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி வாங்கி தருவாங்க. அந்த தள்ளுவண்டியை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வந்து ஒரு 8 மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அப்பானால அந்த தள்ளுவண்டி கொடுக்க முடியலன்னா அந்த குழந்தையும் நடக்க ஆரம்பிக்கும். என்ன தத்தி புத்தி இடிச்சு, ஆனா 10 மாசம் கழிச்சு அதுவும் நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா அதுவும் நடக்கும். நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க எப்படி ஓட போறாங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல கிடைச்ச புஷ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல எங்க அப்பா கொஞ்சம் வசதியா இருந்ததுனால, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால எனக்கு அந்த தள்ளுவண்டி கிடைச்சிச்சு. நான் எந்திரிச்சு நின்று ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை எப்படி எடுத்துக்கிறோமோ இல்லையோ, நான் ஒரு விஜய் ஃபேன்லாம் கிடையாது. பட் அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி, என்ன ஆனாலும் அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி போற அந்த ஒரு தன்மை, ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் இந்த சொசைட்டில பண்ணிட்டு இருந்தா இந்த சொசைட்டி ஏத்துக்கும். இந்த சொசைட்டில நம்ம 1000 பேர் கேவலமா சொல்லலாம். எந்த குமுதம் மேகசின் அவங்களை தூக்கி வந்து குப்பையில போட்டுச்சோ அதே குமுதம் மேகசின் இப்ப ரீசெண்டா வந்து இவங்க தான் அடுத்த பிக்கஸ்ட் தமிழ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுது. நம்மள யாரு கேவலமா பேசினாங்களோ அவங்களே நம்மள வாழ்த்தி, ஏன்னா குமுதம் மேகசினால எந்த ஒரு மேகசின் அவங்களை பத்தி பேசுறதுனால ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட சேல்ஸை பத்தி தான். கரெக்டா? சோ அந்த மாதிரி யாரு நம்மள கேவலமா பேசினாங்களோ அவங்களோட சேல்ஸே நம்மள நம்பிதான் ஒரு காலத்துல ஓடுதுன்னா அதை விட ஒரு பெரிய சக்சஸ் இருக்க முடியுமா? உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கலாம். இப்போ விஜயோட லைஃப்ல பாத்தீங்கன்னா உங்களோட தங்கச்சி எழுந்தது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை அவங்க வேற யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட கேரக்டர் ஒரு மாதிரி மோல்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். தயவு செஞ்சு மனம் உடைஞ்சிடாதீங்க. அந்த ஒரு இழப்பை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, எப்படி மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு, யார் என்ன கத்திட்டு இருந்தாலும் கத்தல்ல ட்ரவுன் ஆகாம, ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருந்திருக்காங்க, எத்தனையோ பேர் சினி பேக்ரவுண்டோட வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. பட் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. ரிவ்யூஸ் பத்தி நிறைய பேர் உடஞ்சு போயிருக்காங்க. அந்த ரிவ்யூஸ் நெகட்டிவிட்டிக்கு காதுல கேட்டுச்சுன்னா நம்ம முன்னேறவே முடியாது. தயவு செஞ்சு நெகட்டிவ் தூக்கி குப்பையில போட்டுக்கிட்டு நீங்க முன்னேறி போய்கிட்டே இருந்துங்க. இவெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறானா, இவனெல்லாம் பாக்கணும்னு என் தலையெழுத்தான்னு கேட்ட அதே மேகசின் இருந்துகிட்டு he looks so charming, இப்ப பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி 40 வயசுல எழுதுற அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கை, செஞ்ச விஷயத்தை மறுபடியும் பண்றது, நெகட்டிவிட்டி தூக்கி குப்பையில போடுறது. இந்த 3 விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா விஜய் இல்ல அதை விட பெருசா கூட நீங்க வளர முடியும். இந்த ஒரு வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் கண்டிப்பா இதை பேசணும்னு நீங்க எல்லாம் அடுத்த கேள்வி கேட்பீங்க. அடுத்து நம்ம வந்து அஜித்தை பத்தி பேசலான்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 குழந்தைங்களை சொன்னேன்ல, அந்த கிட்ட ஒரு வண்டி கிடைச்சிருச்சுன்னு ஒரு குழந்தை வேகமா எந்திரிச்சிருச்சுன்னு, அந்த வண்டி இல்லாம முட்டி மோதி எந்திரிச்சவங்க தான் அஜித். அவங்கள பத்தி நான் கண்டிப்பா பேசுறேன். பட் அடுத்த வீடியோல பேசுவேன்னா சொல்லல, ஒரு டைம் வர்றப்ப எனக்கு தோன்றப்ப கண்டிப்பா அவங்கள பத்தியும் பேசுவோம். பட் இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல நினைக்கிறது, டேக் த பாசிபிலிட்டி ஆஃப் எனிஒன். நம்மளுக்கு பிடிக்கலங்கிறது 2வது பிரச்சனை, படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது 2வது பிரச்சனை. பட் இவ்வளவு பெரிய ஆக்டர் ஒருத்தங்க உருவாயிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துப்போங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராமிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களை சுத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க பண்றப்ப நிறைய பேர் நெகட்டிவா பேசுவாங்க. தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க. ஐ விஷ் யூ தி வெரி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பா உங்களை பத்தி ஒரு நாள் நான் பேசணுங்கிற வேண்டுதலையும் வச்சுக்கிறேன். பிகாஸ் அப்போ நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆயிருப்பீங்கன்னு அர்த்தம். சோ நாளைக்கு உங்க இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஹேவ் a great Monday. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸ் வரும். சோ நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Cheers. Have a great day. Love you all. Cheers. All the best. Cheers.